என்னத்தே இந்த மாமியார் கிளவி கூடியது எனக்கு கேட்குது. நான் பதில் சொன்னா அது கேட்காது. காதுக்குள்ள அப்படி என்னத்தை தான் வச்சுட்டு கூடுமா? அது கூப்பிட்ட உடனே முன்னாடி ஓடிவே நின்றோன்னு நினப்பு. எத்தே இந்த வாரேன். எத்தே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நிம்மதியா நீ ஒரு வேலை பார்க்க விட மாட்டீங்களா? ஒயாம குமரி குமரின்னு கூப்பிடல எதுக்கு தேய்? எங்க அம்மா எனக்கு பேர் வச்சிருக்கா, அதை வச்சு கூப்பிடுங்க. ஆமா உறங்கினா இந்த வீட்டுல உறங்க விட்டுருவீல. வேலை பார்த்து கிடந்தே தேய். ஏத்தே தூத்து அள்ளிட்டு இருக்கேன் தேய். அவ்வளோ இடத்தையும் போய் நான் இவ்வளவு நேரம் பெருக்கிருக்கேன். கை கால்லாம் வலி தாங்க முடியல. மாட்டு கொட்டாயெல்லாம் நான் தான் சுத்தம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பாத்திரத்தை அள்ளி போட்டு விளக்கியிருக்கேன். காலையில தூங்கி முடிச்சு தண்ணியை தூத்திருக்கேன். இவ்வளோ வேலை பார்த்து எனக்கு கை கால்லாம் வலி தாங்க முடியல. இப்போ மதியத்துக்கு சமையல் பண்ணுனா என்ன அர்த்தம்? என்னாலாம் பண்ண முடியாது தேய். என்ன கொஞ்சம் குறை கிடக்கு, அதையும் பெருக்கி அள்ளிட்டு நம்ம படுத்து தூங்க போறேன். ஏத்தே அந்த கிளவிய பக்கத்துக்கு இப்பயே இருக்கு. நீங்க போனா சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போங்க தேய். நான் தான் சொன்னேன் என்ன கொஞ்சம் பெருக்க வேண்டி இருக்கு, பெருக்கிட்டு போய் படுக்க போறேன். ஏத்தே என்னால முடியவே முடியாது. நானும் எவ்வளவுதான் தூங்கி முடிச்சு வந்து வேலை செய்ய முடியும்? இதையாவது நீங்க பண்ணுங்க தேய். சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளவி போய் பார்த்தா போதும். கண்டிப்பா நான் பொங்கி வைப்பேன். தும்பாவேன் சோறு பொங்கிட்டு போட்டு தானே இந்த கிளவி பக்கத்துக்கு. இப்பயே உடனே என்ன விஷயம்? வீட்டுல வேலை செய்யாம தப்பிச்சு ஓடக்காக ஓடுது இந்த கிளவி. நான் சமைக்க மாட்டேனே, நான் போய் படுக்க போறேன். என்னதான் வந்து பண்ணுதுன்னு நானும் பாக்கேன். பக்கத்து தெருல போய் அந்த கிளவி பார்த்துட்டு வரைக்கும் என்ன 10 மணி நேரமா ஆகுது. அப்படியே போனா கூட ஓடி போய் எட்டி பார்த்துட்டு வர வேண்டியதானே. முந்துமா பிந்துமா, முந்தினாலும் சரி பிந்தினாலும் சரி என்னால சமைக்க முடியாது. நான் பெருக்க கூட மாட்டேன், போய் படுக்க போறேன். எம்மாடி ஆத்தாடி உன்ன எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரைச்ச மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா, ராமன் கதைய கேப்போமா, வில்ல வளைச்சி பாப்போமா. ஏய்யம்மா ஐயம்மா 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 ஐயம்மாம்மா. அகிலாண்டா உள்ளதா இருக்கே வா. ஆமா அகிலாண்டா உடம்பு தூக்கி தூக்கி வைக்குது. அது ஏன் கேட்க அகிலாண்டா, வயசாயிட்டுல நடந்தா உடம்பு கூடயே வருது, உட்கார்ந்தா உட்கார்ந்தே கிடக்குது. ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, உட்காரையும் முடியல. யாருக்கு நோய் எந்த நேரத்துல வருதுன்னு யாருக்கு அகிலாண்டும் தெரியும்.
எனக்கு இப்போ வந்திருக்கு, என்ன செய்ய? நோய் வர வேண்டிய வயசாக இது சின்ன வயசுல. இப்பவே இப்படி இருந்தா இன்னும் நாள் இருக்குல்ல. என்ன செய்ய, உனக்கு தெரியுது, அதுக்கு தெரியலையே. யாருக்கு சொல்றிய? என் மருமவளதான் சொல்லிய, ஒரு வேலை செய்யா இல்ல. நானே பொங்கி பொங்கி போடாம சும்மா உட்கார்ந்து திங்கணும்னு ஆசைப்படியா. அதான் அவளை சமைக்க சொல்லிட்டு படுத்து கிடக்கு. நல்லா சாப்பிட்டாவது உடம்பு தேறிடும்ல. ஆமாக்கா, அப்படி செய்யுங்க. வேணும்னா என் வீட்ல வந்து ஒரு 4 நாள் இருக்கீங்களா? என் மருமவ அழகா பாத்துக்குவா. வேண்டாம் கிளாண்டோம், என் வீட்டுல மருமவ இருக்கும் போது எதுக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும்? என்ன நடந்தாலும் இங்கதான் காலம் முழுக்க கிடக்கணும். வெளி இடத்துக்கு போனா நம்மளுக்கு மரியாதை இருக்காது. ஆமாக்கா, அதுவும் சரிதான். நம்ம வீட்ல தான் நம்ம ராணி மாதிரி இருக்க முடியும். உடம்ப பாத்துக்கிடுங்கக்கா. நான் போயிட்டு வரேன். இரு அகிலாண்டம், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போ. என் மருமவளை காப்பி போட்டு தர சொல்லியே. வேண்டாம்க்கா, உங்களை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். போயிட்டு வரேன், உடம்ப பாத்துக்கிடுங்க. சரி அகிலாண்டம். வாரேன்க்கா. சரி. ஐயம்மா 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 ஐயம்மாம்மா. ரொம்ப முடியல போல, அதான் வாட்டிக்கிட்டே கிடக்காவே. உங்க பேர் என்ன? என் பேரு அனுஷ்கா. ஓ, நைஸ் நேம். தேங்க் யூ. ஆமா, உங்க பேர் என்ன? பிரவீன். நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு, பாத்தியாடா? அந்த பொண்ணை பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்டா. உனக்கு வேணா தேவலாம இருக்கலாம். ஆனா உனக்கு தெரியாது நான் சிங்கிள்னு. வாடா போய் அந்த பொண்ணு பேசுவோம். நான் வரலப்பா, நீ வேணா போ. ஏய், பக்கத்து கேபின்ல தான்டா இருக்கு. வா போலாம். நான் வரலடா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் வேலையை பார்க்க போறேன், ஏற்கனவே ஒரே டென்ஷனா இருக்கு. வேலை பார்த்தா டென்ஷன் தானே ஆகும். வா போய் அந்த பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்டா, வா போலாம். நீ இருக்கியே, சொன்னா கேட்க மாட்டேன். வா போவோம். ஹாய். இவளா என் ஆபீஸ்ல என்ன பண்றா? இங்கதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காளா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவனா? ஹாய் மேடம். ஹாய். உனக்கு யாரு ஹாய் சொன்னா? நான் அந்த பொண்ணு சொன்னேன். புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களா, அதான் பேசலாமேன்னு வந்தேன். தள்ளி போ. முடியாது, நான் இங்க தான் நிப்பேன். வேணா அப்படியே பேசிட்டு போ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹாய் சொன்னா ஹாய் சொல்ல மாட்டீங்களா? ஹாய். நான் இந்த ஆபீஸ்ல 2 வருஷமா வேலை பார்க்கறேன். நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஆமா. கங்க்ராச்சுலேஷன். மத்த ஆபீஸ்ல இருக்க மாதிரி டென்ஷனால இங்க வேலை பார்க்க வேண்டாம். எப்பவுமே ஜாலியா இருக்கலாம். ஏன்னா கூட நான் இருக்க போறேன். ஜோக்கு. ஓ, அப்படியா? பால்பு. ஏய், போடா, போய் வேலைய பாரு. ஆபீஸ் டைம்ல என்ன வெட்டி அரட்ட வேண்டியிருக்கு உனக்கு. போ. ஓகேங்க, ஈவினிங் மீட் பண்ணலாம். சரி. சார், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? நீங்களே போங்க. திமிரு பிடிச்சவன் எங்கேயாவது பேசுறானா பாரு. அப்படியே திமிராவே போறான். அனுஷ்கா, நீங்க வேலைய பாருங்க. அவ அப்படிதான் கொஞ்சம் லூசு, அடிக்கடி வந்து இப்படிதான் பேசுவான். நீங்க எதுவும் காதுல வாங்கிக்காதீங்க. ஓகே. ஏதாவது டவுட்னா என்னை கூப்பிடுங்க. சரி. பாத்துக்கிறேன். பரன்னு சொல்ல முடியாதுங்கிறது உண்மை. இப்படி நல்லா இருந்தவே திடீர்னு நோய் வந்து படுப்பாவன்னு யாருக்கு தெரியும்? ஒரு வயசுக்கு மேல ரொம்ப வேலை செய்யக்கூடாது. செஞ்சா இப்படிதான் படுக்க வேண்டியிருக்கும். நாமளும் இனி உஷாராதான் இருக்கணும். இந்த கோமரி சமைச்சிருப்பாளா இல்லையா? அடுப்பங்கரையில ஒரு சத்தத்தையும் காணும், ஒரு வாசனையும் காணும். ஒருவேளை காய் நறுக்கிட்டு இருப்பாளோ? என்னதான் மண்ணியான்னு போய் பாப்போம். கோமரி, நான் சொல்லிட்டு போன மரியாதை கூட வந்து ஒரு வேலை செய்யலையே. அரிசியை கூட எடுத்து ஊற வச்சுட்டு போகலையே. சரி, நம்ம சொன்னதுக்காக ஏதாவது 1-2 வேலை செஞ்சிருப்பா, மிச்சத்தை நம்ம செய்யலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். உடம்பு சரியில்லாதவையே இருந்துச்சுன்னா வேணாலும் நான் போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எதுக்கு இவன் ஒழுங்கா சமைச்சுக்கிட மாட்டா, கூட மாட்டா, நம்மள நிப்போன்னு நினைச்சிட்டு வந்தா இங்க வந்து ஒரு வேலை செய்யலையாவா? வர வர இந்த வீட்டுல நான் பெரியாளா நீ பெரியாளாங்கிற போட்டி தான் நடக்கு. மாமியார் தானே, நான் ஒரு வேலையை
ஏத்தே படுத்திருக்கேன் தேய். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, காலையில வேலை பார்த்ததே எனக்கு உடம்புலாம் வலிக்குது. உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போன குமரி? சமையலாக்கு சொன்னனா இல்லையா? நான் தான் முடியாதுன்னு சொன்னேன்ல, திரும்ப திரும்ப நீயே சமையல் பண்ணா என்ன அர்த்தம்? என்னால முடியாது, அதான் வந்துட்டீங்களா போய் சமைங்க. ஆமா, அங்க போய் இந்த கிளவி பார்க்க போனியா? வீட்டுக்கு என்ன கொலையா கொரோனா கடை? உனக்கு இந்த வயசுல வந்திருக்கு, வயசானவங்களுக்கு எதுவும் வராதக்கா. உன்னைய சோறு கறியாக்குன்னு சொல்லிட்டு போனா இங்க வந்து படுத்து கிடக்காம. இங்க பார், நான் இன்னைக்கு சமைப்பேன். ஒரு வாய் சோறு வாயில வச்சேன்னு வச்சுக்க, மனசே இருக்க மாட்டேன். ஏன் நான் சாப்பிடக்கூடாது? இந்த வீட்ல சாப்பிடணும்னா வேலை செய்யணும். வேலை செய்யலனா சோத்துல கை வைக்க கூடாது. ஒழுங்கா வந்து வேலைய பாரு, இல்லனா சோறு நீ திங்கவே கூடாது குமரி. சரி, சோறு திங்கல, வேலையும் செய்ய மாட்டேன், சோறு திங்க மாட்டேன். ஓகோ, அந்த அளவுக்கு திமிரு வந்துட்டோ? சோத்துல இன்னைக்கு கைய வச்சு பாரு, அதுக்கு பிறகு நான் யாருங்கத பாப்பா. பாத்துக்கிடுங்க, இவ்வளவு பேசிட்டியல, உங்க வீட்டுல ஒரு சோறு தின்ன பாருங்க. போங்க போங்க, நீங்களே போய் சமைச்சுக்கிடுங்க, நீங்களே தின்னுக்கிடுங்க. நான் சமைச்சாதான் நான் சாப்பிடணும், இங்க சமைச்சா நான் திங்க கூடாதான். பாப்பா, நான் சோறு திங்காம கிடக்கேன். என் புருஷன் மட்டும் என்ன சும்மா விட்டுருவாரா, எனக்கு சாப்பாடு வாங்கி தருவாரு. வேலை செஞ்சு செஞ்சு சாப்பிடணும் எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. இன்னைக்கு பாத்துருவேன் இவியெல்லாம் நானான்னு.